4ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நம்பர். இந்த ராகு இதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொறுத்து இந்த கோமேதகம் அப்படிங்கிறது வேர் பண்ணாங்க, அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரதை பார்க்க முடியும். எதெல்லாம் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அவங்க தள்ளப்படுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரக நிலைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து 1ஆம் தேதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா, நம்பர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் அதிகமாக இருக்கும். இதே நம்பர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் அதிகமாக இருக்கும். நம்பர் 3 எடுத்துட்டோம்னா குரு அதிகமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த குணாதிசயங்கள், அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பிரதிபலிக்கும் மேம். அவங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த கிரகமும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். 4ஆம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ராகுவின் ஆதிக்கம் பெற்ற நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 4, 13, 22, 31 இந்த நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் பிறந்தவங்களுமே வந்து ராகுவின் ஆதிக்கம் பெற்றவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஒரு மாதிரி எதையுமே புதுமை படைக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து எதையுமே எக்ஸ்ட்ரீமாக செஞ்சு பார்க்குறது. ராகு அப்படின்னாலே எல்லாத்தையுமே நம்ம இப்போ உட்காந்து பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய பொருள் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எதையுமே வேணும் அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் செய்யக்கூடிய நபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வழியில் போயிட்டுருக்கேன், நீங்களாம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும். எடுக்க காரியத்தை ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்க யோசிக்கவே முடியாது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறத எக்ஸ்ட்ரீமாக போய் சண்டை போடுறதும் இவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணுறது இவங்க தான். பெரிய விஷயத்த ஒன்றுமே இல்லாத விஷயமா புஸ்மான மாதிரி ஆக்கிடுவாங்க. ஐயோ இது பெருசாக ஏதோ நடக்க போகுதுன்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய் உட்காந்துட்டு இருப்போம், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லாத விஷயமா அந்த அளவுக்கு ஆக்கக்கூடியவங்களும் இவங்க தான். எங்கள் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மற்றவங்கள்ட்ட இவங்க வந்து தனித்துவமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாரோடையும் ஒத்து போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான விஷயமா இருக்காது. இவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கோவப்படுவாங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, எப்போ வந்து கத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இவங்களை வந்து ஒரு தீர்மானிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்களோட வே ஆஃப் இதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போகும். ஏன்டா இவ்வளோ தூரம் அடம் பண்ணுறான், இதில் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போய் முடிச்சு காட்டாம விட மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்குலாம் இது வராது, நீலாம் என்ன பண்ணிட போகிற, உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுடா அப்படின்லாம் சொல்லிட்டோன்னா போதும். நீ என்னடா என்ன சொல்கிறது, நான் உன்னை வச்சு செய்யணும் பாருன்ற அளவுக்கு நீ எதை உன்னால் முடியாதுன்னு சொன்னையோ அதை முடிச்சு காட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்ற நபர்களாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா ராப்பகல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. எதுனாலும் சரி இறங்கி அடிச்சுட்டு தான் அடுத்து அவங்களோட சக்ஸஸ் ஒன்று தான் அவங்களுடைய இதுவாக இருக்கும். சக்ஸஸ் மட்டும்தான் அவங்களுடைய வெற்றின்ற ஒரு படிக்கட்டு அப்படிங்கிறதுக்குள்ள தொட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த DMT அந்த மாதிரியான ஒரு லெட்டர் ஸ்டார்ட் ஆகுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் எண்ணோட கனெக்ட் ஆகும். ராகுவினுடைய இதுவாக இருக்கும். இந்த ராகு இதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொறுத்து இந்த கோமேதகம் அப்படிங்கிறது வேர் பண்ணாங்க, அவங்களோட லைஃப்பில் நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரதை பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இயற்கையாகவே இது எல்லாமே நடக்கப்பெறும். அவங்க வீட்டில் வந்து துர்க்கை வழிபாடு அவங்க அம்மா பண்ணுவாங்க, இல்லை இவங்களுக்கே வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்குதான். அந்த எதெல்லாம் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அவங்க தள்ளப்படுவாங்க. பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள்னு சொல்லலாம் மேம். எப்பவுமே ஏற்றத்தை நோக்கியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அனுபவத்துக்கு தாண்டி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு சந்தோஷம். எப்பயுமே ஒரு பொருளாதாரம் ஒரு அப் அண்ட் டவுனோட தான் இவங்களோட லைஃப் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவெல்லாம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி ராகுவினுடைய இது கூட எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது யோசிக்க முடியாத விஷயத்தின் மூலமாக வரக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கேருந்து பணம் வரப்போகுது, அதுக்கான வாய்ப்பே என்கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பூர்வீக சொத்து எப்பயோ இது பண்ண ஒரு சொத்து மூலமாக வரலாம், அல்லது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு லெட்ரு, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஏதோ எழுதக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கவிதை படைப்பாற்றல ஏதோ ஒரு புக் எழுதியிருக்காங்க அப்படின்னா அது வேலை போகாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடது பயங்கர ஒரு பிரபலமாக பேசப்பட்டு அதன் மூலமாக வருமானம் வரதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்கில் தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஸ்கில்லுக்காகவே டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை தேடி 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 கற்றுக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில வருமானம் வரும்னு சொல்லவே முடியாது. 2-3 பக்கம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த ராகுவினுடைய
இதில் பிறக்கிறவங்க கண்டிப்பாக 2-3 பக்கம் வருமானம் பார்ப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படின்னு மட்டும் பிடிச்ச கல்யாணம் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா பிரிவினை நோக்கி கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா இவங்களோட குணாதிசயமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. யாருக்கும் அடங்கி போகக்கூடிய தன்மை இருக்காது. இவங்க வேணால் மற்றவங்க அடக்க முயற்சி எடுப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபேமிலி பார்ட்னர் கூட வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல கனெக்டிவிட்டின்றது கட் ஆகும். இப்போ நான் சொல்றதை நீ கேளு அப்படிங்கும்போது எல்லா நேரத்துலையும் அவங்க கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம்ன்ற விஷயத்தில் பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறையிறத பார்க்கலாம். கல்வியில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது மேம். இவங்க என்னென்னா ஒரு ஸ்கூல் டேஸ் வரைக்கும் வந்து நல்லா படித்து முடிச்சிடுவாங்க. இதே ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது கொஞ்சம் படிப்பில் வந்து தடைகள் இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த தடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் போவாங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒன்று பொருளாதாரம் அவங்க வீட்டில் வந்து பொருளாதாரம் பத்தாமல் ஏதோ சம்திங் அவங்களோட படிப்பு தடைப்படலாம். இல்லை அவங்களுக்கே நோய் சம்மந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவுனால தடைப்பட்டுச்சுனாலும் குறிப்பிட்ட ஒரு மாத இடைவெளின்னு எடுத்துக்கலாம். மாதமோ அல்லது வருடமோ இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க எங்கே போனாலும் ராஜா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு பதில் சொல்லலாம். ஏன்னா இவங்க எந்த தொழில் எடுத்தாலுமே ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுப்பாங்க. பட் மற்றவங்கக்கிட்ட வேலை பார்க்கும்போது இவங்களால கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ண முடியாது. இதே வந்து சொந்தமாக பண்ணுறாங்களா அப்படின்னா சூப்பராக போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்தவங்ககிட்ட வேலை பார்க்கும்போது இவங்க ஆளுமை பண்பு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா பெட்டர். ஒரு இடத்துல அடிமை தொழிலாக பண்ணுற மாதிரி இவங்களுக்கு அது செட்டே ஆகாது. ஏன்னா புதுமையாளி நிறைய திறம்பட இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்களால போயிட்டு ஒரு இடத்துல அடங்கி வேலை பார்க்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தொழில்களும் எடுத்துக்கலாம். புதுமை படைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு அப்டேட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், ராகு அப்படின்னு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை. இவங்களுக்குலாம் வந்து டைமே இல்லைங்க. எனக்கு வந்து தூங்க கூட டைம் இல்லை. அந்த அளவுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்தில் ஏன்னா நான் வந்து சொல்லுவேன் பல தொழில்கள் செய்வாங்க அப்படிங்கும்போது இவங்களுடைய வேலையும் சரி வேலை போல அதிகமாக இருக்கும். உழைப்புக்கு நிறைய கொடுப்பாங்க, ஓய்வு இல்லாமல் இருப்பாங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பயுமே வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் அப்படின்றது கம்மியாகும் உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.